இந்த ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்த சின்ன அப்டேட் மிஸ்டேக்னால உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரும் நேத்து ஸ்டக் ஆகி இந்த ப்ளூ ஸ்கிரீன் வந்து நின்று போச்சு. இந்த எரர் ஸ்கிரீனுக்கு பேரு ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் எப்படி உலகத்துல இருக்க எல்லா யூசரையும் பாதிச்சது, எல்லா பிசினஸையும் எப்படி பாதிச்சது அப்படின்றத சொல்றேன். எல்லா ஓஎஸ்க்குமே ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து CrowdStrike அப்படின்ற ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்றாங்க. நேத்து வந்து அந்த CrowdStrike ஆன்டிவைரஸ் வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காங்க. CrowdStrikeோட Falcon சர்வர் மைக்ரோசாஃப்டோட ஹோஸ்ட்ல போயிட்டு அப்டேட் ஆகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு அப்டேட் மிஸ்டேக் வந்ததுனால அதால சரியா கான்ஃபிகர் பண்ணி பூட் பண்ண முடியாத நிலைமை வந்துச்சு. அதனால எல்லா சிஸ்டமும் நேத்து ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் வந்து நின்று போச்சு. இந்த மாதிரி ஆனதுனால உலகம் ஃபுல்லா இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிஸ், என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் வந்து நேத்து எல்லாரோட கம்ப்யூட்டருமே ஸ்டக் ஆகி நின்று போச்சு. இதுக்கு CrowdStrike வந்து பொறுப்பு எடுத்துட்டு அதுக்கான ஃபிக்ஸையும் வந்து இமிடியேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது இதுதான் அதோட ஃபிக்ஸ். அப்டேட்ல வந்த மிஸ்டேக்னால எவ்வளவு பெரிய பாதிப்பு உலகம் ஃபுல்லா நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. இது ransomware கிடையாது, யாரையும்